மறைந்த பிரதமர் வாஜ்பாயின் சேவை தன்னம்பிக்கை கொண்ட இந்தியாவிற்கு வழிகாட்டும் சக்தி என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வாஜ்பாயின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். வாஜ்பாயின் சேவையை நினைவு கூர்ந்து பிரதமர் வெளியிட்டிருக்கும் பதிவில், நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் வாஜ்பாயின் அர்ப்பணிப்பும் சேவை மனப்பான்மையும் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்திய வர்த்தகத்தை மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்கக் கோரி பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை அமெரிக்கா உயர்த்தியுள்ள நிலையில் முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் மற்றும் தொழில்துறையைச் சேர்ந்தவர்களுடன் பிரதமர் இது தொடர்பாக கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றும் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியின் வீடு உள்ளிட்ட அவருக்கு தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அதன்படி சென்னை, மதுரை மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள ஐ. பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடந்து வருகிறது. திண்டுக்கல்லில் உள்ள ஐ. பெரியசாமியின் வீட்டிலும், அமைச்சரின் மகனும் எம்எல்ஏவுமான செந்தில்குமாரின் வீட்டிலும், மகள் இந்திராவின் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் உள்ள எம்எல்ஏ விடுதியில் செந்தில்குமார் அறையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அறை பூட்டு போட்டிருந்ததால் காலையிலிருந்து அதிகாரிகள் அங்கு காத்திருந்தனர். 4 மணி நேரத்திற்கு பிறகு சாவி கொண்டுவரப்பட்டு செந்தில்குமாரின் அறையை திறந்து அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது பழிவாங்கும் வகையில் விதிக்கப்படும் சுங்க வரிகள் குறித்து உடனடியாக சிந்திக்க தேவையில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். 2 அல்லது 3 வாரங்களில் அதை பற்றி யோசிக்கலாம் என்றும், ஆனால் இப்போது தேவையில்லை என்றும் அவர் கூறினார். அலாஸ்காவில் புட்டினுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு நேர்காணல் அளித்த டிரம்ப், தங்களுடைய சந்திப்பு மிகவும் நன்றாக நடந்தது என்று விளக்கமளித்தார். மும்பைக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பொழியும் கனமழையால் மும்பை உள்ளிட்ட நகரங்கள் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கின்றன. மும்பையில் சயான் பகுதியில் உள்ள காந்தி மார்க்கெட் மழைநீரால் சூழப்பட்டுள்ளது. சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மும்பையின் விக்ரோலி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 2 பேர் உயிரிழந்தனர். தொடர் கனமழையை தொடர்ந்து நிலம் சரிந்ததில் குடிசை வீடு மண்ணில் புதைந்தது. அதில் சிக்கி 2 உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்தனர். அவர்களுக்கு ராஜவாடி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவசர தேவையில்லாமல் எந்த பயணத்தையும் மேற்கொள்ள வேண்டாம் என மும்பை மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அப்படியே பயணம் மேற்கொண்டாலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றும் மும்பை காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. 19ஆம் தேதி வரை கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தொடர் விடுமுறை காரணமாக குளிக்க வந்தவர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பினர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. யானைகள் இறப்பு விகிதத்தில் இலங்கை உலகிலேயே முதலிடத்தில் உள்ளது. இலங்கையில் நிலவும் கடுமையான வறட்சியால் மாத்தளை மாவட்டத்தின் கலாவேர் நீர்த்தேக்கத்திற்கு 300க்கும் மேற்பட்ட யானைகள் உணவை தேடி வருகின்றன. வறண்டு போன குளத்தில் உள்ள புற்களை தின்று யானைகள் பசியை போக்கிக் கொள்கின்றன. இதற்கிடையே யானைகள் இறப்பு விகிதத்தில் இலங்கை உலகிலேயே முதலிடத்தில் இருப்பதாக வனவிலங்கு பாதுகாப்பு மன்றம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் மட்டும் இதுவரை 288 யானைகள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னையில் இருந்து 5 லட்சம் பேர் அரசு பேருந்துகளில் பயணம் செய்திருப்பதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் சென்னையிலிருந்து சுமார் 3,13,000 பேர் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணித்துள்ளனர். இதேபோல கடந்த 2 நாட்களில் ஆம்னி பேருந்துகளில் 1,30,000 பேர் பயணித்துள்ளனர். இந்நிலையில் சென்னை கிளாம்பாக்கத்தில் அதிக கட்டணம் வசூலித்த 18 ஆம்னி பேருந்துகளுக்கு 1,26,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அமெரிக்காவின் சியாட்டில் நகரத்தின் அடையாளமான ஸ்பேஸ் நீடில் கோபுரத்தில் முதன்முறையாக இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இது இரு நாடுகளின் நட்புறவை பறைசாற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சியாட்டிலில் உள்ள இந்திய துணை தூதரகம் இதை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முதல் நிகழ்வு என மகிழ்ச்சியுடன் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளது. இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்துவதில் இந்திய அமெரிக்க சமூகத்தின் பங்களிப்பை இந்த நிகழ்வு நினைவுபடுத்துகிறது. கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு இந்து மக்களுக்கு வங்கதேச நாட்டின் தலைமை ஆலோசகர் முகமது யூனஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூகத்தில் அமைதியை நிலைநாட்டி அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிருஷ்ணரின் போதனைகள் உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், அவரின் உபதேசங்கள் சகோதரத்துவத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்கள் மற்றும் இந்து வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் கிருஷ்ண ஜெயந்திக்கு முகமது யூனுஸ் வாழ்த்து கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெல்ஜியம் நாட்டில் நடைபெற்ற திருவிழாவின் ஒரு பகுதியாக 1000 முட்டைகளை உடைத்து பிரம்மாண்டமான ஆம்லெட் தயாரித்தது பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மால்மடி நகரில் உள்ள தேவாலயத்தில் விண்ணேற்பு திருவிழா நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக நகர சதுக்கத்தில் பிரம்மாண்டமான வாணலி, அடுக்கடுக்காக அடுக்கி வைக்கப்பட்ட முட்டைகள் என சுவாரஸ்யமான நிகழ்ச்சிக்கு தயார் செய்யப்பட்டது. பின்னர் அங்கு வந்த சமையல் கலைஞர்கள் முட்டைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக உடைத்து கலந்து வாணலியில் ஊற்றி பிரம்மாண்டமான ஆம்லெட் தயாரித்தனர். அந்நாட்டு வழக்கப்படி பன்றி இறைச்சியும் சேர்த்து தயாரித்த இந்த பிரம்மாண்டமான ஆம்லெட் 13 அடி அளவிற்கு இருந்தது. இந்தியா பிரிட்டன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்திய திராட்சை ஏற்றுமதியாளர்களும் விவசாயிகளும் பெரிதும் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஜூலை 24 அன்று இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே தடையற்ற வர்த்தகத்துக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பிரிட்டன் சந்தையில் இந்திய திராட்சைக்கு விதிக்கப்பட்டு வந்த 8 விழுக்காடு வரி நீக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவின் திராட்சை தலைநகரம் என்று அழைக்கப்படும் நாசிக் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான சிறு குறு விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலம் கூட்டுறவு முறையில் 14,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திராட்சை விவசாயம் செய்து வருகின்றனர். ஒரு குழுவாக இணைந்து செயல்படுவதால் பெரிய அளவிலான உற்பத்தியை மேற்கொள்ளவும் சந்தையில் சிறந்த விலையை பெறவும் முடிவதாக நாசிக் திராட்சை விவசாயிகள் கூறுகிறார்கள். ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் வெளியான முதல் நாளில் கர்நாடகாவில் மட்டும் 14 கோடியே 20 லட்சம் ரூபாய் வசூலித்து புதிய சாதனை படைத்துள்ளது. ரஜினிகாந்துடன் கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திராவும் கூலி திரைப்படத்தில் நடித்துள்ளார். இந்த திரைப்படத்திற்காக பெங்களூரில் முன்பதிவு துவங்கிய முதல் 30 நிமிடங்களிலேயே 66 காட்சிகளுக்கான 10,000 டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. இதன் மூலம் பெங்களூரு பாக்ஸ் ஆபீஸில் புதிய சாதனை படைத்துள்ளது. இந்த வகையில் கர்நாடகாவில் KGF 2, லியோ ஆகிய திரைப்படங்களின் சாதனையை கூலி முறியடித்துள்ளது. உலகின் நம்பர் 1 வீரரான மேக்னஸ் கால்சனை முதன்முறையாக வீழ்த்திய போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை இந்திய இளம் செஸ் வீரர் பிரக்ஞானந்தா பகிர்ந்துள்ளார். கால்சனை வீழ்த்திய பிறகு அதிகாலை 2 மணிக்கு தூங்கிக் கொண்டிருந்த தனது பெற்றோரை எழுப்பி அதை கூறியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதை கேட்ட தனது தந்தை மறுநாள் காலை அலுவலகம் செல்ல வேண்டும் என்பதால் நல்லது என்று மட்டும் கூறிவிட்டு மீண்டும் தூங்க சென்று விட்டதாக பிரக்ஞானந்தா நினைவு கூர்ந்துள்ளார். Okay, bishop a2, that's not a good move. That is that. Oh, good.
டென்மார்க்கில் சரக்கு ரயிலும் பயணிகள் ரயிலும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பலர் படுகாயமடைந்துள்ளனர். நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள ஜிங்லவ் நகருக்கு அருகே இந்த விபத்து நடந்துள்ளது. விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஒரே தண்டவாளத்தில் எப்படி 2 ரயில்கள் ஒரே நேரத்தில் வந்தன என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை மாதவரம் பர்மா காலனியில் காதல் விவகாரத்தில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காதல் விவகாரத்தில் இருதரப்பு இளைஞர்களுக்கிடையே மோதல் இருந்துள்ளது. 24 வயதான சந்துரு என்கிற லோகேஸ்வரனை அவருடைய முன்னாள் நண்பர்கள் அழைத்துச் சென்று மது அருந்தியுள்ளனர். அப்போது ஏற்பட்ட வாய் தகராறில் சந்துருவை அவர்கள் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் 20 பேரை பிடித்து விசாரித்தனர். இதில் தொடர்புடைய 10 பேரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து மாதவரம் பகுதியில் காவல் கண்காணிப்பை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பேராசிரியர்களின் விவரங்களை மாதந்தோறும் சரிபார்க்க அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் பொறியியல் கல்லூரிகளில் ஒரே பேராசிரியர் பல கல்லூரிகளில் பணிபுரிவது போன்ற போலியான விவரங்கள் சமர்ப்பிக்கப்படுவது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் இணையதளம் மூலம் பேராசிரியர்களின் ஆதார் மற்றும் இதர விவரங்களை சரிபார்க்கும் பணியை மேற்கொண்டது. இதன் தொடர்ச்சியாக இனி ஒவ்வொரு மாதமும் பேராசிரியர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் 3 குட்டி யானைகள் தங்கள் தாயை பிரிந்து புதிய வாழ்க்கையை தொடங்கியுள்ளன. தனித்தனியாக பராமரிக்கப்படும் இந்த குட்டி யானைகள் ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேளைகளில் நடைபயிற்சிக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றன. தொடர் மழைக்கு பின் வெயில் பிரகாசிக்கும் நேரத்தில் வனத்துறையினர் இந்த குட்டி யானைகளை மகிழ்ச்சியோடு நடைபயிற்சிக்கு அழைத்துச் செல்கிறார்கள். மெதுவாகவும் சீராகவும் அவை நடக்கும் அழகிய காட்சியை காண சுற்றுலாப் பயணிகள் முகாமிற்கு வருகை தருகின்றனர். மறைந்த பிரதமர் வாஜ்பாயின் சேவை தன்னம்பிக்கை கொண்ட இந்தியாவிற்கு வழிகாட்டும் சக்தி என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வாஜ்பாயின் நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். வாஜ்பாயின் சேவையை நினைவு கூர்ந்து பிரதமர் வெளியிட்டிருக்கும் பதிவில், நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் வாஜ்பாயின் அர்ப்பணிப்பும் சேவை மனப்பான்மையும் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்திற்கு அருகே உள்ள வாலாந்தரவை பகுதியில் ரயில் வந்தபோது ரயில்வே கேட் மூடப்படாமல் இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ரயில்வே கேட் மூடப்படாததை கண்ட சேது விரைவு ரயிலின் ஓட்டுநர் ரயிலை உடனடியாக நிறுத்தி கேட் கீப்பரிடம் பேசி கேட்டை மூடியுள்ளார். தகவல் தொடர்பு கோளாறு காரணமாக கேட் மூடப்படவில்லை என்று கேட் கீப்பர் தெரிவித்தாலும் இது அவரது அலட்சியமே என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வண்டி நிற்குது, நம்ம வண்டி இப்பதான் லாக் பண்ணி டிரைவர் போய் இப்பதான் வண்டி எடுக்கிறாப்புல பாருங்க. ரயில்வே நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இன்னைக்கு நிறையா ஒரு விபத்திலிருந்து தப்பிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ இப்போ தான் வண்டி 2 போது பாருங்கள். கேட்டுக்கு அப்புறம் இப்போ தான் நிற்கிறான். இது என்ன நடக்குது இங்கே? என்ன ரயில்வே நிர்வாகம் பாருங்க. கோவையில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த ரவுடி கும்பல் கைது செய்யப்பட்டது. செட்டிப்பாளையம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சந்தேகத்திற்குரிய 3 இளைஞர்களை விசாரித்தபோது அவர்கள் கல்லூரி விடுதியில் தங்கியிருப்பதும் அவர்களிடம் பட்டா கத்தி, அரிவாள் மற்றும் 2 கிலோ கஞ்சா இருப்பதும் தெரியவந்தது. உடனடியாக அவர்களை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் மதுரையைச் சேர்ந்தவர்கள் என்பதும் பல குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்பதும் தெரியவந்தது. மும்பையில் தண்டவாளத்தில் மதுபோதையில் தூங்கிக் கொண்டிருந்த ஒருவரின் உயிரை ரயில் ஓட்டுநர் காப்பாற்றியுள்ளார். ரயில் தண்டவாளத்தில் ஒருவர் படுத்திருப்பதை அறிந்த ஓட்டுநர் உடனடியாக அவசர கால பிரேக்குகளை பயன்படுத்தி ரயிலை நிறுத்தியுள்ளார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. ரயில் ஓட்டுநரின் இச்செயலை மத்திய ரயில்வே நிர்வாகம் பாராட்டியுள்ளது. கொடைக்கானல் நகரில் குவிந்துள்ள பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்தை ஸ்தம்பித்துள்ளது. இ பாஸ் முறை அமலில் இருக்கும் நிலையில் விடுமுறை நாளான இன்று 6000 வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் பெருமாள் மலையிலிருந்து கொடைக்கானல் ஏரிக்கு சென்றதால் நகருக்குள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மற்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்லவே முடியாத நிலை உருவானது. வெளியூரிலிருந்து வந்தவர்கள் குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காமல்
குழந்தைகளை வைத்துக் கொண்டு பல மணி நேரம் அல்லல் பட்டனர். கொடைக்கானல் முதல் வில்பட்டி வழியாக பெருமாள் மலை இணைப்பு சாலை திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தினால் மட்டுமே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். இந்தியாவின் முன்னணி சுற்றுலா மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள மலை வளங்கள், கோயில்கள், விழாக்கள் உள்ளிட்ட காரணங்களால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருப்பதாகவும் 2020-21 நிதியாண்டில் 49 கோடியாக இருந்த சுற்றுலா வளர்ச்சிக் கழக வருமானம் 2023-24 நிதியாண்டில் 243 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் நடைபெற்று வரும் காற்றாடி திருவிழாவை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கிழக்கு கடற்கரை சாலையில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் தனியார் அமைப்பும் இணைந்து நடத்தும் இந்த காற்றாடி திருவிழாவில் வானை அலங்கரித்த வண்ணமயமான காற்றாடிகள் காண்போரை வெகுவாக கவர்ந்தன. காற்றாடி திருவிழாவில் கலந்து கொள்ள 12 வயதுக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுக்கு ஆன்லைன் மூலம் பதிவு செய்தால் 200 ரூபாயும், நேரில் வந்து கவுண்டரில் டிக்கெட் எடுத்தால் 250 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. நாளை வரை இந்த திருவிழா நடைபெறவுள்ளது. குடியிருப்பு பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பதால் நோய் தொற்று குறித்து மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருவொற்றியூர் மேற்கு பகுதியில் ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் லாரி மூலம் வெளி மாவட்டங்களிலிருந்து மருத்துவ கழிவுகள் இரவில் கொட்டப்படுகின்றன. இதனால் துர்நாற்றம் பரவி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி புகார் அளித்தும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.